இங்கே சவுத் சைடு இருந்து உங்களுக்கு வந்து சென்னை கனெக்ட் பண்ணக்கூடிய ட்ரெயின்லேயே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரெயினுங்க. அந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் வந்து நம்மகிட்ட கேட்டே இருந்தீங்க இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு. ட்ரெயின் நம்பர் 20692 நமக்கு வந்து நாகர்கோயிலேருந்து தாம்பரம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்தியோதயா அதிவேக விரைவு வண்டி. அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நாகர்கோயில் ஜங்ஷன் வந்தாச்சு மக்களே. வெல்கம் பேக் டு மகன் சேனி. என் கூட செய்திகள் சூப்பரான பயணத்துக்கு தயாராங்க மக்களே. வாங்க மக்களே, நம்ம பயணத்தை உள்ள போய் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பையன் நான் வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஜொமேட்டோவில். ஸோ வந்து ஃபுட்டு வந்து வாங்கியிருக்கோம். தலப்பாக்கட்டியில் ஆர்டர் போட்டிருக்கேன். பிரியாணி சிங்கிள் பசங்க பிரியாணி அம்மா. ஸோ அதான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அப்படி வாங்க நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஜங்ஷனில் போயிட்டு நம்ம பயணத்தை அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். டிக்கெட்லாம் எல்லாமே எடுத்தாச்சுங்க. நேராக பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு அப்படியே உள்ள போயிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒழுங்காக சாப்பிடுங்க. லஞ்ச் வந்து நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் ஆர்டர் போட்டேன். சரி நான் என்ன நினச்சேன், ஃபஸ்ட்டு சரி நம்ம ரிசர்வேஷன் பண்ணல எப்படி நம்ம வந்து ஆர்டர் போடுறதுன்னு சொல்லி யோசிச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜங்ஷனோட லொக்கேஷன் கொடுத்து இந்த மாதிரி தலப்பாக்கட்டி வந்து காட்டுச்சு. அதனால தான் வந்து பிரியாணி ஆர்டர் போகலாம்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ வந்து ஜங்ஷன் வந்து செம்ம பிஸியாக இருக்குதுங்க நேரத்துக்கு. ஏன்னா வந்து நம்ம சென்னை வந்தே பாரத்லாம் வந்துட்டு இனிமேல் தான் கிளம்பும். இன்னும் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து போடலாங்க. எந்த பிளாட்ஃபார்ம்னு நான் வந்து பார்த்தேன். அப்படியே செகண்ட் பிளாட்ஃபார்ம் வண்டி வந்து நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து செகண்ட் பிளாட்ஃபார்ம் போயிடலாம். வெயில் பார்த்தீங்கன்னா சரியான வெயிலுங்க, மண்டையை பொழக்குது வெயில். நீங்கள் வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு தனியாக ஒரு பில்டிங் இருக்குங்க. வந்துட்டு பயணச்சீட்டு அலுவலகம்னே சொல்லிட்டு தனியாக இருக்கும். இந்த பில்டிங்கில் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் உள்ளே போயிடலாம். எஸ் மக்களே, நம்ம வண்டி செகண்ட் பிளாட்ஃபார்ம் நின்றுகிட்டு இருக்கு. அப்படி நம்ம போயிட்டு இந்த எஸ்கலேட்டர் ஓகே இது மேலே வர்றது அப்படி நம்ம படிக்கட்டு வழியாக கீழே இறங்கலாமா? இங்கே நிற்கிது பாருங்க லெஃப்ட் சைடில். இறங்கணும்னா பார்த்தீங்கன்னா அந்தியோதயோட அந்த ஸ்பெஷல் லைவரி போட்ட கோச்சே இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா போய் முன்னாடி போயிடும். இன்ஜின் கிட்ட போயிட்டு ஒரு சீட் நல்ல சீட்டாக பிடிச்சி உட்காந்துக்கும். ஃபஸ்ட்டு நல்ல ஓப்பன் விண்டோவை பார்த்து ஒரு சீட்டை போடுவாங்க. சீட்டை போட்டுட்டு வெளியில் வந்து நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து நம்ம லஞ்சை சாப்பிட்லாம். ரொம்ப வந்து ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன சிங்கிள் பசங்க பிரியாணின்னு அப்படி என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கண்டிப்பாக நான் பார்த்தே ஆகணும். நல்ல ஒரு ஓப்பன் விண்டோவை பார்த்து ஒரு சீட்டை போட்டாச்சுங்க. இதோ இங்கே தான் வந்து நம்ம சீட் வந்து நம்ம போட்டிருக்கோம். நம்ம என்ன பண்ணலாம், அதோ அங்கே சீட் வந்து நல்லா காத்தோட்டமாக உட்காந்து நல்லா நம்ம லஞ்சை முடிப்போம். ஃபஸ்ட்டு சரியான பசிக்குதுங்க, கொலை பசி சொல்ல போனால். அதனால தான் உடனே ஆர்டர் போட்டு ஃபுட்டை வாங்கிட்டேன். பேக்கிங்கே வந்து சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதிரி ரவுண்ட் கலரில் வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து நமக்கு வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டி எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் மக்களே, கொஞ்சம் வந்து குவான்டிட்டி ஒரு ஆவரேஜான குவான்டிட்டியாக தான் இருக்குது. ஒருத்தர் சாப்பிடலாம் நல்லா. இங்கே வந்து நமக்கு வந்து தயிர் பச்சடி அண்ட் வந்து குருமா கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது சத்தியமாக ஒர்த்து. நல்ல ட்ராக் சைடில் நல்லா ஓப்பன் விண்டோ போட்டு சீட்டு பிடிச்சி உட்காந்தாச்சுங்க. ஃபுட்டு வந்து சாப்பிட்டாச்சு. சத்தியமாக சொல்கிறேன், ஃபுட்டு வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ணாலும் நம்ம போயிட்டு முன்னாடி போயிட்டு அப்படியே வந்து லோகோ போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம கோச் வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து நாகர்கோயிலில் க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. நீங்களே பார்க்கலாம், கீழே வந்து ஒரு குப்பை இல்லைங்க, அவ்வளோ நீட்டாக வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளை வந்து இன்றைக்கி நாகர்கோயிலேருந்து தாம்பரம் வரைக்கும் கூட்டு போக போகிறது இங்கே நிற்கக்கூடிய ராயபுரம் ஸ்ட்ரீட்டுடைய வேப் 7 தான் மக்களை கூட்டு போக போகுது. ஸோ வந்து இன்னும் கப்பல் பண்ணல, ஆனால் லோக்கோ வந்து முன்னாடி வந்து ரெடியாக நின்றுட்டு இருக்குது கப்பலிங்க்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே போட்டிருக்கு பாருங்கள், நாகர்கோயில் தாம்பரம் அந்தியோதயா. ரேக் ஷேரிங்லாம் எதுவுமே இந்த வண்டிக்கு வந்து கிடையாது மக்களே. நம்ம வந்து அதோ அங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்டி, அதாவது ஜென்ரேட்டர் காருக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த பெட்டிலேயே வந்து நம்ம வந்து சீட் போட்டு உட்காந்தாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்ச கையோட போய் பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஒன்று வாங்கியாச்சுங்க. எப்பவும் போல் 10 ரூபா தான். டேஸ்ட் வந்து ஓகே நல்லா தாங்க இருக்குது. இந்த பிளாட்ஃபார்மில் தேர்ட் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு நமக்கு காந்திதாம் போகக்கூடிய வண்டி வந்து ரேக் இப்போ தான் கொண்டாந்துருக்காங்க. நம்ம வண்டிக்கான க்ரௌட் வந்து இன்னும் வந்து க்ரௌட் வந்து பெருசாக வந்து வர ஆரம்பிக்கல. ஏன்னா வந்து இன்றைக்கி ஒரு வீக் டே தான். வீக்கெண்டாக இருந்தால் இந்த வண்டி வந்துட்டு செம்ம ஹெவி ஜாம் பேக்டாக போகும். இன்றைக்கி வீக் டே, இன்றைக்கி ஒரு புதன்கிழமை. ஸோ இன்றைக்கி ஒரு செவ்வாய்க்கிழமை எப்படி போகுது அப்படின்ற மாதிரி தெரில. மெயின் ஹால்ட்டு திருநெல்வேலி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை, திருச்சி, அதுக்கப்புறம் அப்படியே வந்து டெல்டா லைன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ கூட்டம் வந்து இன்றைக்கி வந்து போட் பண்ண போகிறாங்க ஒரு வீக் டேல அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நானும் ஈகர்லி வெயிட்டிங்கில் இருக்கேன். நீங்களும் வந்து அப்படியே வெயிட்டிங்லேயே இருங்க. இங்கே பிளாட்ஃபார்ம் 1 நம்ம நாகர்கோயில் சென்னை எக்மோர் வந்தே பாரத் வந்து டிபார்ட் ஆகிருக்குங்க. இந்த வண்டியில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். நம்ம சென்னை எக்மோர்லேருந்து நாகர்கோயில் வரைக்கும் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சில் வந்து ட்ராவல் பண்ணி இந்த வந்தே பாரத்தில். ஸோ வந்து நம்ம சேனல் அவைலபிள் இருக்குது வீடியோ. ஸோ பார்க்கலாம், வந்து மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் வந்து டிலேவாக கிளம்பியிருக்காங்க. காரணம் வந்து நம்ம கன்னியாகுமரி போகக்கூடிய மெமு வந்து உள்ளே அரைவாச்சு. ஸோ அந்த வண்டி உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நாகர்கோயில் ஜங்ஷன்லேருந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம் மக்களே. நாகர்கோவில் சந்திப்பு. ஸோ வந்து போர்டெலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து சாயங்காலம் 3:50க்கு கிளம்பக்கூடிய இந்த வண்டி வந்து மறுநாள் காலையில் 5:05க்கு தாம்பரம் போய் ரீச் ஆகணும். பார்க்கலாங்க, ஒரு 5 நிமிஷம் டிலேவாக நம்ம கிளம்பிக்கோம். நமக்கு ஆன் டைம் போகிறாங்களா இல்லை வந்து டிலேவாக போகிறாங்களா என்னென்னு. மோஸ்ட்லி வந்து ஸ்லாக் டைம் நிறையா இருக்கும் செங்கல்பட்டுக்கும் தாம்பரத்துக்கு நடுவில் மேபி. ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆன் டைம் போயிடுவாங்க. ஸோ பார்ப்பாங்க. நமக்கு இப்போ என்ன பண்ணுவோம்னா வந்து ஃபுல்லாக வந்துட்டு ரைட் கர்வ் எடுப்போம். ஒரு செமையான டீப் கர்வுங்க. நாகர்கோயில் கேபின்லேருந்து சரியான டீப் கர்வ் மக்களே. அப்படியே ஃபுல்லாக ரைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஜினுக்கு அடுத்து, அதாவது ஜென்ரேட்டர் காருக்கு அடுத்து இருக்கனால வந்துட்டு நம்ம ஹார்ன் சவுண்ட் எல்லாமே வந்துட்டு செமையாக கேட்குதுங்க. உங்களை எத்தனை பேர்த்துக்குங்க, அதாவது இன்ஜின் பக்கத்தில் இன்ஜினுக்கு அடுத்த கோச்சு, அதுக்கு அடுத்த கோச்சு, அப்படி வந்து ஹார்ன் சவுண்ட் கேட்டுகிட்டே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் எத்தனை பேருங்க? ஸோ வந்து மறக்காம வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க.
ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அது பிடிக்காது. அவங்க வந்து லாஸ்ட் கோச்சில் ஏறுவாங்க. நமக்கு ஒரு சிலருக்கு வந்து ஹார்ன் சவுண்ட் வந்து கேட்டால் தலைவலிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு அதே சவுண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம மியூசிக் ஃபீல் கொடுக்கும். எனக்கு வந்து நான் செகண்ட் கேட்டகரி, செம்மையாக இருக்கும் கேட்குறதுக்கு. உங்களில் எத்தனை பேர் வந்துட்டு ட்ரெயின் ஹார்ன் லவர்? ஜங்ஷன் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா பழைய ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுங்க, குட்டி ரிவர் மாதிரி இருக்குது. அதான் வந்து கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும் இந்த லைன் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்துட்டு டபுள் லைன் தான். நம்ம வந்து மெயின் லைன் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அந்த சைடு போகும்போது தான் உங்களுக்கு சிங்கிள் லைனாக மாறும். அதனால் அது வரைக்கும் வந்துட்டு நமக்கு வந்து கிராசிங்கோ இல்லை ஓவர்டேக்கோ அந்த மாதிரி எதுவும் வந்து பெருசாக வந்து நம்ம நிற்க போகிறது கிடையாது, வெயிட் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ ஜேர்னி வந்து சீரியஸ்லி நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்குங்க. இப்போதைக்கு நம்ம கோச்சில் வந்து கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து பக்கத்து கோச்சு, நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அன்ரிசர்வ் கோச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவ்வளோ பேர் தான் இருக்காங்க, பெருசாக வந்து யாரும் இல்லை. நம்ம கோச்சிங் அதே மாதிரி தான், ஒரு மொத்தமாகவே ஒரு 10 பேர் தாங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்து வரக்கூடிய வள்ளியூர், நாங்குநேரி, திருநெல்வேலி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் வந்து போட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களே. ஹாரன் சவுண்டு தாங்க சும்மா வெறித்தனமாக இருக்குங்க கேட்குறதுக்கு. அந்த சைடு பார்த்துட்டு அப்படியே வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தா ஒரு செமையான வியூ நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு மக்களே. என்னென்னு தானே பார்க்குறீங்க, உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு வயல்வெளி, அதுவும் இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மினுங்குதுங்க. அந்த பச்சை கலர் மேலே ஷைனிங்காக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. எப்பா மக்களே இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி வந்து தழும்பு இருக்குது, செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுவும் இது பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு நம்ம சொன்னாப்புல எப்படி வந்து வயல்வெளி மின்னுதோ அதே மாதிரி இந்த தண்ணியும் வந்து நல்லா வந்து மின்னுதுங்க பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குங்க, நல்ல ஒரு குளுமையான காற்று வேறு வீசுதா, அப்படியே அருமையாக இருக்குது. நமக்கு வந்து அடுத்த ஹால்ட் வந்து இங்கேருந்து ஒரு 31 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வள்ளியூர் தான் மக்கள் நமக்கு வந்து அடுத்த ஹால்ட்டுங்க. ஸோ வந்து போய் சீட்டில் போய் உட்காரலாம் நம்ம கோச்சில். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ தான் வந்து இப்போதைக்கு கூட்டம் வந்து இருக்குது. நம்ம சீட்டு ஏதோ இங்கே வந்து போட்டிருக்கோம், சார்ஜிங் போர்ட் எல்லாமே வந்து பக்காவாக மாட்டி வச்சுருக்கேன். ஸோ ஒன்றா போட்டோம், நான் வந்து சார்ஜ் போட்டு வரேன் லைட்டாக, வள்ளியூர் வரைக்கும் லைட்டாக ஃபோனை சார்ஜ் போட்டு வரேன். ஏன்னா எந்த கிராசிங்கும் பெருசாக நடுவில் இல்லை. எப்போவுமே நாகர்கோவில் தாண்டின உடனே இந்த ரைட் சைடு வந்துட்டு ஒரு மலைகளுடைய வியூலாம் வருங்க. அதை வந்து நீங்கள் ஈவினிங் வேலையாக இருந்தாலும் சரி, மார்னிங்காக இருந்தாலும் சரி, எப்போ வந்து நீங்கள் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணிங்கனாலும் அப்படியே பார்த்துட்டு அதை ட்ராவல் பண்ணுறதுக்கு சீரியஸ்லி வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அரைவ் ஆகிட்ருக்கோம் மக்களே. கரெக்டாக வந்து ஆன் டைமுக்கு அரைவ் ஆகிருக்கோங்க. வள்ளியூரில் நல்ல கூட்டம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வண்டி ஏறுறதுக்கு. நம்ம கோச் முன்னாடி போயிடும். கூட்டம் அங்கே எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு தெரியல. இங்கேயே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா திருநெல்வேலியில் செமையாக இருப்பாங்க மக்களே கூட்டம். கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே வர முடியாதுங்க. ஏன்னா வந்துட்டு சீட்டில் வந்து ஃபோன் வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து இந்த வண்டியோடைய மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் வந்து 110 கிலோமீட்டருங்க. ஸோ வந்துட்டு ஆவரேஜ் ஸ்பீடு 58 km/h வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வள்ளியூரில் வந்து இங்கே முன்னாடி வந்து பெரிய கூட்டம் இல்லை. நம்ம வண்டி நம்ம வந்து செகண்ட் கோச் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப முன்னாடி வந்துட்டோம். அதனால் வந்துட்டு கொஞ்சம் லைக் ஒரு 2 நிமிஷம் ஹால்ட்டுங்க. 2 நிமிஷம் ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க. நமக்கு வந்து அடுத்த ஹால்ட் வந்து நாங்குநேரி ஹால்ட் தான். ஸோ வந்து அதுக்கு நம்ம போய் ரெஸ்ட் ரூம்லாம் வந்து பார்த்துட்டு வந்துருவாங்க. நம்மளுடைய அந்தியோதயாவுடைய ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட் ரூம் வந்து நாகர்கோவிலில் நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க மக்களே. ஸோ வந்துட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. நான் இப்போ இருக்கிறது வந்துட்டு இந்தியன் டைப் டாய்லெட்டில் இருக்கேன். தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வருது. இங்கே ஃப்ளஷ்மே வந்து நல்லா தான் ஒர்க் ஆச்சு. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்தேன், எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறதாங்க, தயவுசெய்து யூஸ் பண்ணால் ஃப்ளஷ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இங்கே வந்துட்டு வாஷ் பேஷனில் கூட வந்து தண்ணி வந்து நீட்டாக பக்காவே வருதுங்க. இங்கே கீழே வந்து டஸ்ட்பின் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு டஸ்ட்பின் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வேஸ்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி டஸ்ட்பினில் போடுங்க. இந்த மாதிரி வந்து கேங் பாத்தில் வந்து தயவு செஞ்சு குப்பையில் வந்து போடாதீங்க. அந்த ட்ராக்லேயும் குப்பையை போடாதீங்க.
நாங்குநேரி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இந்த சைடு செம்மையான வயல்வெளி மக்களே, சூப்பராக இருக்குங்க வியூ. ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்குநேரி ஹால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க மக்களே. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்குநேரி வந்து ஹால்ட் கிடையாது. இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஹால்ட்டு உங்களுக்கே தெரியும் திருநெல்வேலி ஜங்ஷன். திருநெல்வேலி போனால் தாங்க தெரியும் நமக்கு வந்துட்டு கோச் வந்து இதே மாதிரி வந்து ஃப்ரீயாக இருக்க போகுதா இல்லை வந்து கூட்டம் நிறைஞ்சு வழியே போகுதான்னு. இன்றைக்கி ஒரு வீக் டே, ஸோ வந்து ரொம்ப வந்து கூட்டம் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ பார்க்கலாம், திருநெல்வேலி போய் தான் எல்லாமே முடிவு பண்ண முடியும். சூப்பரான வயல்வெளிகள், அப்படியே வேறு லெவல் வியூஸ்லாம் தாண்டி நம்ம வந்து இப்போ மேலப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ வந்து ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். காற்று செம ஃபோர்ஸாக அடிக்குதுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து விண்டோலாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு தான் இப்போ வந்து அந்த சைடு போய் நம்ம தாமிரபரணி வியூ பார்க்கலாம். நம்ம சன்செட் வந்து அந்த சைடு நம்ம ஆறு மேலே படும்போது வந்து செமையாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். தாமிரபரணி ரிவர் மேலே நம்ம அப்படியே வந்துட்டு என்ட்ரு ஆகிறோங்க. வாவ், சன்செட் இன்னும் கொஞ்சம் வந்து டைம் ஆகிதான் இன்னும் அதிபயங்கரமாக வந்திருக்கும். இப்போவே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல வியூ பார்க்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் அதிகமாக போச்சுன்னா அப்படியே வந்து வேறு லெவலில் இருக்கும் மக்களே. இப்போவே உங்களுக்கு தெரியுதா என்னுடைய ரிஃப்ளெக்ஷனுங்க, சூப்பராக இருக்குது. எப்போ வந்து திருநெல்வேலி வந்து நம்ம கிராஸ் பண்ணி இந்த சைடு போனாலும் சரி, இங்கே இந்த சைடு வந்தாலும் சரி, தாமிரபரணி வியூ பார்க்குறதுக்கு சலிக்கவே சலிக்காதுங்க. பிளாட்ஃபார்ம் 3 அப்படி இல்லைனா வந்துட்டு பிளாட்ஃபார்ம் 5 வந்து அரைவ் ஆக சான்ஸ் இருக்குது. எப்படி வந்து இந்த சைடு தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. திருநெல்வேலியின் ஒன் ஆஃப் தி அடையாளம் ரெட்டப்பாலம். பிளாட்ஃபார்ம் 3 தாங்க அரைவ் ஆகிட்டு இருக்கோம். எஸ், பிளாட்ஃபார்ம் 3 தான். திருநெல்வேலி ஜங்ஷனில் நல்ல கூட்டம் பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது எந்த அளவுக்கு வந்து க்ரௌட் இருக்காங்க அப்படின்னு. எவ்வளோ கூட்டம் வந்து திருநெல்வேலி ஜங்ஷனில் வெயிட் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். எப்பா மக்களே, சரியான கூட்டங்க. வண்டி எனக்கு தெரிஞ்சு இங்கே ஜாம் பேக்ட் ஆக போகுதுங்க. வேற லெவல் கூட்டம். இந்த கூட்டத்தை நான் எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிற கூட்டம் நினைக்கிறேன். தைப்பூசம் முடிஞ்சு வந்து 1 வீக் தான் ஆகுது. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து மாலை போட்டு அந்த மாதிரி தான் கூட்டம் வந்து இருக்காங்க. ஸோ வந்து வண்டி வந்து ஜாம் பேக்டுங்க. திருநெல்வேலிக்கு அப்புறம் எவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அங்கிருந்து லைனாக அணிவகுத்து நின்றுருக்காங்க. சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து ஒரு வீக் டே தான். வீக் டே இவ்வளோ கூட்டம் இருப்பாங்க நான் வந்து எதிர்பார்க்கல. எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் எல்லாம் வந்து எப்படி வந்து அடித்து பிடிச்சி ஏறிட்டு இருக்காங்கன்னு. சரியான கூட்டம் திருநெல்வேலியில். நீங்கள் பாருங்கள், எல்லாம் வந்து போட்டி போட்டு முந்திக்கிட்டு ஏறிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிற கூட்டம் தான் நினைக்கிற மக்களே. மொத்தம் வந்து நம்ம அந்தியோதயாவில் எவ்வளோ கோச்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 17 அன்ரிசர்வ் கோச் இருக்குது மக்களே. ஒரு எஸ்எல்ஆர் இருக்குது, ஒரு ஜென்ரேட்டர் கார் இருக்குது. மொத்தமாக வந்து உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்குமே. ஸோ வந்து அந்தியோதயானாலே வந்து ஃபுல்லி வந்து அன்ரிசர்வ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டிங்க. நிறைய மக்களுக்கு வந்துட்டு செம்மையாக வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இவ்வளோ பேர் ஏறினாங்க. இவ்வளோ பேர் ஏறியுமே வந்து கோச் வந்துட்டு இன்னும் வந்து ஃபுல் ஆகலைங்க. அங்கங்கே சீட்ஸ் வந்துட்டு வேக்கன்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நடுவுலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் வந்து நம்ம ஏர்லியாக வந்து கரெக்டாக ஆன் டைம் 5:10 வந்து நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு. அங்கே வந்து நம்மளுடைய வந்தே பாரத், திருநெல்வேலி வந்தே பாரத் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸில் இருக்குங்க. சரியான வண்டி மக்களே, செம டிமாண்டிங்கான ஒரு வந்தே பாரத். நம்ம தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய வந்தே பாரத்துகள் அதுவும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்து உங்களுக்கு வந்துட்டு மெயின்டெனன்ஸ் வர பிரைமரி மெயின்டெனன்ஸ் வர எல்லா வண்டியுமே வந்து பக்காவாக க்ளீன் பண்ணுவாங்க மக்களே. அவ்வளோ க்ளீனாக இருக்கும். நான் வந்து இதை அந்த வண்டியில் நான் ஒரு சில வண்டியில் நான் ஃபீலே பண்ணியிருக்கேன். நம்ம திருநெல்வேலி ஜாம்நகர் வண்டியில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இனி அடுத்த ஹால்ட் வந்து நமக்கு வந்து கோவில்பட்டி தான் மக்களே. நமக்கு வந்து வாஞ்சிமணியாச்சு வந்து ஹால்ட் வந்து கிடையாது, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. கோவில்பட்டிலையும் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நல்ல ஒரு கூட்டம் இருப்பாங்கன்னு தெரில. இந்த கூட்டம் வந்து நான் தான் சொன்னல, உங்களுக்கு பாதி கூட்டத்துக்கு மேலே திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்த கூட்டம் தான். அடுத்து இருக்கக்கூடிய கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரைலாம் எனக்கு தெரிஞ்சு கூட்டம் வந்துட்டு இறங்கி ஏறி அந்த மாதிரி ஃப்ளோட்டிங் க்ரௌட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். திருநெல்வேலியில் உங்களுக்கு இந்த பிட் லைனை ஒட்டி நம்ம வந்து இங்கே ட்ராவல் பண்ணும்போது ட்ராக் சவுண்ட் வந்து செமையாக இருக்குங்க. அது இந்த காலையில் இந்த கோயம்புத்தூர் சூப்பர் ஃபாஸ்ட்டில் வருவோம் பாருங்கள், டீகால வருவோம் பாருங்கள். அப்படியே இந்த ட்ராக் சவுண்ட் மட்டும் நமக்கு அப்படியே செம ரிதமாக இருக்கும். ஒரு வேப் 7 செம்ம அழுக்காக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து திருநெல்வேலி தாண்டதுக்கு ஒரு கிராசிங் வரணும் நம்மளுடைய கோயம்புத்தூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ். பட் வந்து அந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திண்டுக்கலோட வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க மக்களே. அதனால் நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து கிராசிங் இல்லை. காசி தமிழ் சங்கம் எக்ஸ்பிரஸ் தான் வந்து விருதுநகர் தாண்டி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வண்டி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம்னு நினைக்கிறேன்.
கோவில்பட்டி ஊருக்குள்ளே அப்படியே வண்டி புழுதியை கிளப்பிட்டு வந்துச்சு பாருங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அப்பா இந்த ஹை ஹார்ன் சூப்பராக இருக்குல்ல. டேய் சின்ன தம்பி எங்கடா ட்ராக் கட்டு நின்றுருக்கேன். இங்கே பாருங்க ட்ராக் கட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த ஹார்ன் எவ்வளோ அடித்தாங்க. கோவில்பட்டி ரீச் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து கோவில்பட்டி வந்து நல்ல வந்து கூட்டம் வந்து ஏறி இருக்காங்க. நமக்கு வந்து டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாகர்கோவிலேருந்து தாம்பரம் வரைக்கும் அந்தியோதயாவில் வந்துட்டு 300 வந்து டிக்கெட் ப்ரைஸுங்க. கோவில்பட்டியில் வந்துட்டு வாட்டர் பாட்டிலாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டு நமக்கு ஏன்னா வந்து வண்டி வந்து நான் நினச்ச மாதிரி இல்லை, கொஞ்சம் வந்து கூட்டமாக தான் போகும் போல். எந்த ஸ்டேஷனில் இறங்க முடியும் ஏற முடியும் எனக்கு கரெக்டாக தெரியல. அதனால் வந்து கோவில்பட்டியில் வந்து வாட்டர் பாட்டில் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. நமக்கு வந்து அடுத்த ஹால்ட் வந்து சாத்தூர் மக்களே சீக்கிரம் வந்து கிளியர் ஆயிடுச்சுங்க. சாத்தூர் ரீச் பண்ணிக்கோங்க. சாத்தூரில் வந்து கோவில்பட்டி அளவுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து கூட்டம் கிடையாது, கொஞ்சம் அங்கங்கே வந்து இருக்காங்க, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வண்டியோட ரூட் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க. எனக்கு வந்து மதுரை திருச்சி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் லைன் வழியாக போகும், கார்ட் லைன் வழியாக போகும் இந்த வண்டி. சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, அந்த திருப்பாதிரி புலியூர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழியாக வந்து நமக்கு வந்துட்டு அப்படியே வந்து விழுப்புரம் ஜாயின் பண்ணிட்டு அப்படியே வந்து தாம்பரம் போயிருங்க. ஓகே, நம்ம கோச்சர்லாம் வந்து யாருமே வந்து போர்டிங்க்கு இல்லை. ஸோ வந்து அது வரைக்கும் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட் தான் மக்களே. ஓகே, அந்த சைடு போயிடுவோம். இங்கே கீழே உட்காந்துருக்காங்களா, ஸோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நல்லா வந்து குளுமையான காற்றுங்க, காற்று செம்மையாக வீசுது. அப்படியே வந்து டீ விற்றுட்டு வந்தாங்களா, ஸோ வந்து ஒரு டீ வந்து வாங்கியிருக்கோம். அதே 10 ரூபா தான். என்ன டீ மட்டும் வந்து கொஞ்சம் வந்து ஆவரேஜாக இருக்குதுங்க, மற்றபடி எல்லாம் ஓகே. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நியர்பை விருதுநகர் கிட்டே வந்துட்டோங்க. கோச் வந்து இப்போதைக்கு வந்து கூட்டம் வந்துட்டு ஹெவி ஜாம் பேக்லாம் இல்லை, அதாவது வந்துட்டு சீட்டு எல்லாமே வந்துட்டு ஆக்குப்பை ஆயிடுச்சுங்க. விருதுநகர் வந்து அரைவாயிட்டு இருக்காங்க. விருதுநகரில் எப்போவுமே அரைவாகும் போது உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக வந்துட்டு நல்லா வந்து ஒயிட் லைட்டை வச்சு செம்மையாக வந்துட்டு அலங்கரித்து வச்ச மாதிரி இருக்குங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ ஜெகஜோதியாக இருக்குது பாருங்களேன் பார்க்க. ஏதோ ஒரு வண்டியோடைய அனௌன்ஸ்மெண்ட்டுங்க, 168445 என்ன வண்டி, ஈரோடு செங்கோட்டை, அந்த வண்டியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்குது. இப்போ அந்த பிளாட்ஃபார்மில் அந்த வண்டி வந்து அரைவாக போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளுடைய அந்தியோதயா பார்த்தீங்கன்னா வாரத்தில் எல்லா நாளுமே வந்து ரன் ஆகக்கூடிய வண்டி மாதிரி உங்கள் எல்லாருக்குமே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நிறைய மக்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சவுத்துலேருந்து சென்னை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷனுங்க. நீங்கள் வந்து பட்ஜெட்டாகவும் போயிடலாம், ஹை ப்ரியாரிட்டியில் ஸ்பீடாகவும் போய் சேர்ந்துடலாம். என்ன ஒன்று, நைட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து அன்ரிசர்வில் உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், அது ஒன்று தான். மற்றபடி வந்துட்டு ஓகே தான். கூட்டம் இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்கும் ஜர்னி. திருமங்கலம் வந்திருக்கோம் மக்களே. திருமங்கலமும் வந்து உங்களுக்கு வந்து நம்ம இது மாதிரி தான், நாங்குநேரி மாதிரி தாங்க. ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து இங்கே வந்து ஸ்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த சைடு வந்து பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குது, கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா படுத்துருக்காங்களா. ஸோ அதனால் வந்து நம்மளால் வந்து இறங்க முடியல மக்களே. ஃபேவரட் வியூங்க. கப்பலூர் டோல்கேட் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து அந்த சைடு போயிட்டுருக்கு. நமக்கு வந்து அந்த சைடு போகிறதுக்கு இப்போ இடமே இல்லை, ஃபுல் டோர் வந்து வந்து ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலையும் வந்து டோரில் வந்து உட்காந்துட்டாங்களா. பட் இங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது, பட் டோர்கிட்ட எல்லா டோர்லையும் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த சைடு போக முடியலங்க. மதுரை வந்து உங்களுக்கு வந்து டின்னருக்கு வந்து பர்ஃபெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பார்க்கலாம், பிளாட்ஃபார்ம் அந்த சைடு வந்து நமக்கு வந்து டின்னர் வாங்குறது ஏதாவது பக்கத்தில் வந்தாங்கன்னா வாங்கலாம், பார்க்கலாம். பிஃபோர் போனாங்கன்னா இறங்கி போய் வாங்கிடலாம். ரொம்ப ரொம்ப ரொம்ப
ரொம்ப முக்கியமான ஸ்டேஷனுங்க. மதுரை ஜங்ஷன் வந்து நம்ம வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கோம். மதுரையில் கூட்டத்தை பார்த்துக்கோங்க. ஸோ வந்து எஸ் மக்களே, ஓரளவு கூட்டம் இருக்குது. நான் நினச்ச மாதிரி வந்து ஒரு ஜாம் பேக்டான கூட்டம் இருக்கான்னு நம்ம முன்னாடி வண்டி மூவ் ஆகி போக தான் தெரியும். பட் வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷெட்டு வேலை நடந்துருக்குல்ல, அதனால் இங்கெல்லாம் வந்து பெருசாக வந்து கூட்டம் இல்லைங்க. ஆனால் இங்கே வந்து இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இருட்டாக்கனால எனக்கு கரெக்டாக தெரியல இருக்காங்க மக்களே. பட் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்துட்டு கூட்டம் வந்து ரொம்ப இல்லைங்க. கொஞ்சம் நார்மலான ஒரு கூட்டம் தான். ஸோ டின்னர் வந்து நம்ம வந்து எதுவும் வாங்கினாங்க. ஸோ வந்து இந்த கேக் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து டின்னர் எதுவும் சாப்பிட்ற மைண்ட் செட் இப்போ இல்லை. ஸோ வந்து வண்டி வந்து கொஞ்சம் வந்து க்ரௌட் வந்து எனக்கு தெரிஞ்சு மதுரை வந்து போர்டிங் அண்ட் போர்டிங் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்திருக்கு. ஸோ வந்து பெரிய லெவலில் ஜாம் பேக்கில் ஆகலங்க. ப்ரோ நீங்கள் எங்கே போகிறீங்க? திண்டுக்கல் போகிறோம். திண்டுக்கல், ஓகே ஓகே. போகிறோம். ஓ ஜல்லிக்கட்டா? எங்கே நடக்குது? திண்டுக்கல்லையா? ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. ப்ரோ வந்து திண்டுக்கல் ஜல்லிக்கட்டுக்கு போகிறாராம். வாழ்த்துக்கள். அன்ரிசர்வ் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பிஎன்ஆர் வச்சு நம்ம வந்து ஃபுட் வந்து வெளியில் ஜொமேட்டோவில் ஆர்டர் போடுறது அந்த வாய் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு ஸ்டேஷனில் வர்றது இந்த தென் உள்ளே விற்றுட்டு வர்றது இதான் நம்ம வந்து வாங்க முடியும். நமக்கு வந்துட்டு பேண்ட்ரி கார் இந்த மாதிரி எதுவுமே வந்து நம்ம இந்த வண்டியில் வந்து இல்லையா. ஸோ வந்து எல்லாருமே வந்து மதுரை வந்தோன்னா வந்து ஃபுல்லாக வந்து டின்னர் வந்து வாங்குறதுக்காக பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க. வண்டி வந்து கரெக்டாக ஆன் டைம் 7:25 வந்துச்சு. ஸோ வந்துட்டு இங்கே வந்து க்ரூ சேஞ்சுமே நடந்துச்சுங்க. வந்து எல்பி எல்லாமே வந்து சேஞ்ச் ஆனாங்க. ஸோ மதுரையில் வந்து க்ரூ சேஞ்ச் இருக்குது. தென் இப்போ வந்துட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் கரெக்டாக வந்துட்டு மதுரையிலேருந்து இப்போ வந்து எடுத்துருவாங்க மக்களே. நம்ம அந்த ரூட்ல தான் வருவோம். மெயின் லைனில் வந்து திண்டுக்கல் வந்து கூட்ஸ் வண்டி ஒன்று நின்றுட்டு இருக்குதுங்க. அதனால் வந்து நம்ம லூப் எடுத்து வந்து நம்ம வந்து செகண்ட் பிளாட்ஃபார்மில் அரைவ் ஆகிட்டு இருக்கோம். பரவாயில்லைங்க, மெயின் லைனாக தான் பிளாட்ஃபார்ம் வந்து அந்த சைடு போயிருக்கோம். லூப் எடுத்து வந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்ம சைடு வந்து பிளாட்ஃபார்ம் வந்துருக்கு. செகண்ட் பிளாட்ஃபார்ம் அரைவ் ஆகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டில் ஏதோ ஒரு வண்டி நின்றுக்கிட்டு இருக்குது. ஏதோ ஒரு எம்டி ரேக்னு நினைக்கிறேன். ஸோ திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கோங்க. ரொம்ப டிலேலாம் இல்லைங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 4 நிமிஷம் தாங்க நம்ம டிலேவாக வந்து திண்டுக்கல் அரைவ் ஆகிருக்கோம். கூட்டம் வந்து ஓரளவு நல்லாவே இருக்கும் மக்களே. மதுரையில் வந்து டின்னர் வாங்க மிஸ் பண்ணவங்க திண்டுக்கல்லையும் வாங்கிக்கலாம், நீங்கள் அடுத்து திருச்சியிலையும் வாங்கிக்கலாம். ஸோ வந்து எல்லாமே ஓரளவு டின்னர் டைமிங் தான் போகுது. திண்டுக்கல்லும் மதுரையும் ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க உங்களுக்கு வந்து டின்னருக்கு. இங்கேயும் வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டு சேல் பண்ணிட்டு தான் வராங்க. டீ காஃபிலேருந்து எல்லா ஸ்நாக்ஸுமே உள்ளே வந்து விற்றுட்டு வந்துட்டே தான் இருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த ஹால்ட் வந்து நமக்கு வந்து டேரெக்டாக திருச்சி இல்லாமல் நடுவில் வந்து மணப்பாறை ஹால்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ நம்ம கோச்சில் கூட்டம் வந்து உங்களுக்கு என்ன தான் வந்துட்டு பிளாட்ஃபார்மில் வந்து கூட்டம் வந்து நிறைய நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஃபீல் ஆனாலும் கோச் அதே நிலமையில தாங்க இருக்குது. அதாவது ரொம்ப கூட்டமும் கிடையாது, ரொம்ப அடைச்சி போட்டும் கிடையாது. இன்றைக்கி ஒரு வீக் டே அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இருக்குது. அங்கே வந்து எல்லாம் கொஞ்சம் வந்து இருக்கிற இடத்துலாம் போய் படுத்து தூங்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து திருச்சிக்கு அப்புறம் ஃப்ரீயாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை எல்லாமே வந்து எப்படின்னு எனக்கு தெரில. அது அங்கே போய் பார்ப்போம். வேலையை காட்டாங்க மக்களே. சரி ஓகே, ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். இவ்வளோ தூரம் வந்திருக்கோமே பார்ப்போம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். உள்ளே பார்த்தா பிளாஸ்டிக்கை வந்து உள்ளே கீழே போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. எதுக்குங்க இப்படி பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறவங்க நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. ஏதோ ஒரு டெமோ போகுதுங்க. என்ன டெமோன்னு எனக்கு கரெக்டாக தெரில, நான் பார்க்காம விட்டேன். ஸோ வந்து மக்களை தெரிஞ்சதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க இது என்ன டெமோன்னு. திண்டுக்கல் தாண்டின உடனே கிராஸ் ஆகுது. நம்ம வந்து உள்ள அரைவாகவும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு கொல்லம் மெயில், அதாவது சென்னையிலேருந்து கொல்லம் வரைக்கும் போகக்கூடிய வண்டி வந்து வந்துட்டு இருக்குங்க.
திருச்சி வந்துருவாங்க. திருச்சி வந்துட்டு நல்ல கூட்டம் வந்துட்டு போட் பண்ணியிருக்காங்க. ஓரளவு டீபோர்டிங் வந்து திருச்சியில் பெரிய இல்லை, பட் வந்து போர்டிங் வந்து நல்லாவே இருக்குது மக்களே. நமக்கு வந்து இப்போ வெளியே போனால் சீட்டுக்கு வந்து உத்தரவாதில் நான் உள்ளே உட்காந்துருக்கேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ரூட் வந்து நம்ம வந்து கார் லைனில் போகாமல் ஃபுல்லாக வந்து மெயின் லைனில் போயிடுவோம். அப்படியே தஞ்சாவூர் மயிலாடுதுறை வழியாக நம்ம சிதம்பரம் திருப்பாதிரிப்புலியூர் வழியாக நம்ம வந்துட்டு விழுப்புரம் ரீச் ஆகும். வராங்க. ஸோ பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்துட்டு திருச்சி வந்ததுக்கப்புறம் வந்து வண்டி வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இன்னும் அடுத்து வரக்கூடிய தஞ்சாவூர் மயிலாடுதுறையிலாம் இன்னுமே வந்து கூட்டம் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெளியில் எங்கேயும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நீங்களே கூட்டத்தை பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஜாம் பேக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு. தஞ்சாவூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. மணி வந்து 10:52 ஆகுது. தஞ்சாவூரில் வந்து நல்ல கூட்டம் வந்து போர்டிங் இருக்காங்க மகன். டீபோர்டிங்குமே வந்துட்டு நிறைய பேர் வந்து டீபோர்ட் ஆனாங்க. நம்ம வண்டிக்கு வந்துட்டு பிரைமரி மெயின்டெனன்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்துட்டு பிரைமரி மெயின்டெனன்ஸ் வந்து நமக்கு தாம்பரம் தாங்க வந்து பிரைமரி மெயின்டெனன்ஸ் நடக்குது. செகண்டரி கிளீனிங் வந்து நாகர்கோவிலில் நடக்கும். ஸோ வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்து போட் பண்ணுறாங்க அப்படின்னு. செம்ம ஜாம் பார்க்குறீங்க தஞ்சாவூரில். நான் நினச்சேன் தஞ்சாவூரில் வந்து கூட்டம் ஏறணும், அதே மாதிரி ஏறுறாங்க. உங்களுக்கு வந்துட்டு உழவனில் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கல, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை, அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா அந்த கூட்டம் அப்படியே வந்து அந்தியோதயில் இருங்க. ஏன்னா ரெண்டுமே வந்து போகக்கூடியது ஒரே ரூட்டு தான். கும்பகோணம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கூட்டம் இல்லாத மாதிரி இருக்குங்க. பட் கும்பகோணம் வந்துட்டு 1A பிளாட்ஃபார்ம் மாதிரி அந்த சைடு வந்துட்டு பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து கூட்டம் வந்து நிறையா இருப்பாங்க மக்களே. இந்த அடுத்த ஹால்ட் வந்து நமக்கு வந்து மயிலாடுதுறைங்க. அதே இந்த பிளாட்ஃபார்ம் பாருங்களேன், கும்பகோணம்ல எவ்வளோ அமைதியாக இருக்குல்ல. இதே உங்களுக்கு வந்துட்டு அந்த சைட் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும், நல்லா ஜகதியாக இருக்கும் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம். இது வந்து நம்ம கோயம்புத்தூரில் 1A இருக்குல்லங்க, அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இது. மயிலாடுதுறை வந்து மயிலாடுதுறையிலேருந்து கிளம்பியிருக்காங்க. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து அங்கே வந்து கீழெல்லாம் படுத்து தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து சீர்காழி ஒரு 19 கிலோமீட்டர் இருக்குங்க இங்கேருந்து. நமக்கு வந்து மயிலாடுதுறை ஒரு 10 நிமிஷத்துக்கு நிறுத்தி வச்சாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பன் எக்ஸ்பிரஸ் வந்து இப்போ தான் வந்து மயிலாடுதுறை டிபார்ட் ஆகி போயிருக்கு. ஸோ அந்த வண்டி வந்து சீர்காழி கிட்ட போகும்போது வந்து நமக்கு வந்து சிக்னல் கிளியர் கொடுத்து நம்மளை வந்து அனுப்பியிருக்காங்க. காலைல சாப்பிட்றது நடந்தது இருக்கும். சம்பவத்து தொண்டத்தில் இறக்கி தாம்பரம் செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் கிராசிங்காக நம்ம வந்துட்டு கொள்ளிடம் ஸ்டேஷன் வந்து நின்றுருக்கோங்க. செம்ம ஸ்பீடாக வந்து அந்த சைடு வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கு. நம்ம வந்து லூப் எடுத்து நிற்க வச்சுருக்காங்க. சத்தம் கேட்குதா? இல்லை இங்கே பார்த்தா ஒன்றும் தெரியாது. ஏன்னா வந்து வண்டி அங்கே ஸ்பீடாக கிராஸ் ஆகிட்டு இருக்கு, எந்திரிச்சும் போக முடியாது.
குட் மார்னிங் மக்களே. நைட்டு வந்து எப்படி தூங்கணுன்னே தெரில. நான் வந்துட்டு சிதம்பரம் தாண்டின்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து கொஞ்சம் லைட்டாக கண்ணை மூடினேன். திருப்பதி புளியூரில் வர முடியாது தூங்கிட்ட போல். விழுப்புரத்தில் லைட்டாக வந்து சத்தம் கேட்டுச்சு. யாரோ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க விழுப்புரம் அது மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறமா தான் முழிச்சு பார்த்து செங்கல்பட்டே வந்துடுச்சு. ஓகே மக்களே, மணி வந்து எவ்வளவு 4:10. ஸோ வந்து நமக்கு வந்து 5:05க்கு வந்து உள்ள அரைவல் டைமு. ஸோ நிறைய வந்துட்டு டைமிங் இருக்குது. ஸோ முன்னாடியே போயிடுவாங்க. 31 கிலோமீட்டர் தான் இருக்கு இன்னும். ஸோ பிஃபோர் டைமே போயிடுவாங்க. ஆனால் அன்ரிசர்வில் வந்து இவ்வளோ நேரம் வந்துட்டு உட்காந்து வந்திருக்காங்க பாருங்கள் மக்களே. ஃபுல் ஸ்ட்ரெச்லாம் சீரியஸ்லி வந்து ஹேட்ஸ் ஆஃப் எல்லாத்துக்கும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து முதுகு வலி கைகால் வலிலாம் போட்டு பெண்ட் எடுத்துருச்சுங்க. ஸோ வந்து நீங்கள் விலாக் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நம்ம நாகர்கோவில் தாம்பரம் அந்தியோதயாலாம் நம்ம வந்து தாம்பரம் வரைக்கும் வந்து நம்ம பயணத்தை வந்து என் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் சக்கம் பண்ணிட்டு நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே. சீரியஸ்லி வேறு லெவல் வண்டி, வேறு லெவல் யூஸ்ஃபுல் வண்டி. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து நம்ம சவுத் சைடுலேருந்து டெல்டா சைடு வரவங்களுக்கும் சரி, டெல்டாலேருந்து சென்னை வரவங்களுக்கும் சரி, ஸோ எல்லா மக்களுக்கும் வந்துட்டு பெருசாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க.